வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஒரு போம், இந்தியன் சீசன் 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு போம் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான போம். பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போம் படிக்கிறதா இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆத்தர், அந்த போம் எழுதினவங்க படிக்கணும். இந்தியன் சீசனோட ஆத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷா டைரினி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க. இந்த போம்ல வந்து பெருசா நமக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. சீசன்ஸா அழகா நெரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜென்ரலா சீசன்ஸை வந்து ரொம்ப அழகா நெரேட் பண்ணியிருப்பாங்க. லைனை ரீட் பண்ணிக்கோங்க. தெரியாத வேர்ட்ஸ்க்கு மீனிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது பொயட்டிக் டிவைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். மற்றபடி இதுல வேற ஒன்னும் பெருசா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களா எதுவும் இல்ல. பார்க்கலாம். Summer comes in a blaze of heat with sunny smile and dusty feet. Then seasons change to muddy roads, monsoons and mangoes, leapfrog and toads. அதாவது summer comes in a blaze of heat. அதாவது சம்மர்ங்கிறது என்ன சீசன்? வெயில் காலம் இப்ப ஆரம்பிக்க போகுது இல்லையா நமக்கு. அந்த summer comes with a blaze of heat. blaze of heatனா ரொம்ப பிரகாசமா இருக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. with sunny smiles and dusty feet. அந்த டைம்ல நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய பாதங்கள்லாம் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகும் இல்லையா. தட் சீசன் சேஞ்ச் த மட்டி ரோட்ஸ். அந்த சீசன் வந்து என்ன பண்ணுமா, அந்த ரோட்ஸையே வந்து எப்படி மாறுமா, சேஞ்ச் பண்ணுமா. சாலைகள் எல்லா பக்கமும் சகதியா மாறும். சடுதியில வந்து என்ன, மழையால வந்து என்ன பண்ணும், நீரால வழிந்து ஓடுமா. சரியா. அது மட்டும் இல்லாம மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். அதாவது என்னன்னா, மாங்காய் வந்து அந்த குலைகள்ல இருந்து மாங்காய் குதித்துடும்ல, குதிச்சு வரும்ல, அததான் சொல்றாங்க. குலைகள்ல மாங்காய் குதிச்சு வரும். அது மட்டும் இல்லாம மழையும் சேர்த்து வரும். சம்மர் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. சம்மர்ல அந்த சம்மர் சீசன் சேஞ்ச் ஆகும்போது ஸ்ப்ரிங் இஸ் பிரெட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸ்ப்ரிங் சீசன்ங்கிறது என்னது, நமக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், பட் ஸ்வீட்டா இருக்கும். when you can smell the grass from your garden seat. நம்ம கார்டன் சீட்ல உட்காரும் போது அந்த பசுமை, அந்த ஸ்மெல் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப கமகமன்னு இருக்கும்ல, ஒரு ஒரு நேச்சுரலா ஒரு ஸ்மெல் வரும்ல. அது autumn is English in red, yellow and brown. autumn is Indian whenever leaves fall down. அதாவது autumn is English is red, yellow, brown. அதாவது இங்க வந்து சிவப்பு, மஞ்சள், பழுப்பு இருக்குல்ல, அதோட அந்த ஆட்டம் சீசன்ல வந்து வெயிலோட இது வந்து இந்த கலர்ல தானே இருக்கும். autumn is Indian whenever leaves fall down. autumn சீசனால என்னப்பா, அதாவது மழைக்காலமும் இல்லாம குளிர்காலமும் இல்லாம இடப்பட்ட சீசனை தான் என்ன சொல்லுவோம், ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன்ல தான் நிறைய இலைகள் எல்லாம் அது உதிரும். இதுல இன்ஃபர்மேட்டிவாலாம் ஒன்றும் இல்ல, பட் அந்த சீசன் என்னென்ன சீசன்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல சம்மர் சீசன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சம்மர் சீசன் மென்ஷன் பண்ணிருக்காங்களா. அதுக்கடுத்து மான்சூன், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங், அதுக்கப்புறம் ஆட்டம். இதுதான் இந்த 4 மேஜர் சீசன் தான். இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த லைன்ஸை கொடுத்துட்டு சீசன், சம்மர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மர், மான்சூன், ஸ்ப்ரிங், ஆட்டம்னு வந்தாலே அது இந்தியன் சீசன் போம் தான். இந்த லைனை கொடுத்துட்டு ஹூ ரோட் திஸ் லைனை கேட்டா நிஷா டைரின், அதுதான் எழுத போறீங்க. சரி. அதாவது வந்து அந்த சூரிய ஒளியில எப்படி இருக்கும், அந்த டைம்ல நம்மளோட பாதம்லாம் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. சரி. அந்த போயத்துல படிக்கிற மாதிரி பார்த்தா பெருசா ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். ஐ மேக் த ஃபீட் டஸ்டி. இந்த மாதிரி லைன்ஸை கொடுத்துட்டு அது எந்த போயம்னு கேட்கலாம். ஐ மேக் த ஃபீட் டஸ்டி. இது எந்த சீசன்ல? சம்மர் சீசன்ல. ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் இந்த ரெயின் சீசன்ல. ஐ ஆம் பிரிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கக்கூடிய சீசன் என்னது? ஸ்ப்ரிங் சீசன். ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட். அந்த கார்டன் வந்து எந்த சீசன்ல வந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கும்? ஸ்ப்ரிங் சீசன்ல. லீவ்ஸ் வில் வித்தர் பிகாஸ் ஆஃப் மீ. இலைகள்லாம் அதோட, அந்த மரங்கள்லாம் அதோட இலைகளை எதிர்க்கும். எந்த காலத்தினால? ஆட்டமன் சீசன்னால. சரியா. இங்க பாருங்க, க்ளோசரி கொடுத்திருக்காங்க. க்ளோசரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. பிளேஸ் அப்படின்னா பிரைட் ஃபிளேம் ஆர் ஃபயர், அதுதான். அடுத்து லீப் அப்படிங்கிறது குதிக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. டஸ்டிங்கிறது கவர்டு வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட். சின்ன சின்ன மண் துகள்கள் இருக்குல்ல, அதுதான் டஸ்டின்னு சொல்றாங்க. டோட், எ ஸ்மால் பிரவுன் அனிமல் சிமிலர் டு ஃப்ராக். அதாவது பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய அனிமல், அது லுக் லைக் ஃப்ராக், தவளை மாதிரி இருக்குமா, அதுதான் சொல்றாங்க. சரியா. அடுத்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஃபைண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலிட்ரேஷன் அண்ட் ரைட் தம் இன் பிளாங்க்ஸ். அலிட்ரேஷன்னா என்னப்பா, அதாவது ஒரு லைன்ல இருக்கக்கூடிய சேம் லெட்டர்ஸ் கண்டினியூஸா வரும். சரியா. பாருங்க, சன்னி ஸ்மைல்ஸ், அந்த எஸ் இருக்குல்ல, மான்சூன், மேங்கோ, ஷார்ட், ஸ்வீட், இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலிட்ரேஷன் சொல்லுவாங்க. சரி. இது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பொயட்டிக் டிவைஸ்.
அவ்வளோதான் இந்த போயம் வந்து ரொம்ப சிம்பிளான போயம். இதில் பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, வெக்காபுலரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அலிட்ரேஷனா என்னது, அதில் வந்த வேர்டை திருப்பி திருப்பி வர்றது தான். வந்த லெட்டர் சவுண்ட் சேம், எவ்ரிதிங் சேமாக வர்றதா என்ன சொல்லுவோம், அலிட்ரேஷன் சொல்லுவோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இங்கே கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.